தரித்திரம் என்கிற சாபத்திலிருந்து நம்மளை மீட்டு கொண்டு விட்டார். மீட்டது மாத்திரம் இல்லை, அடுத்தது ஆசீர்வாதத்துக்குள்ளார வரணும். அதுக்கும் ஒரு லெவலை ஆண்டவர் வைக்கிறார், ஒரு மாடலை வைக்கிறாரு. அது ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரோ அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் சொந்தமாய் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளார நடத்துறதுக்காக புறஜாதிகளாகிய நமக்கு ஆவியானவரை வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்து சாபத்திலிருந்து என்னை மீட்டு கொண்டார். கிறிஸ்து என்னை தரித்திரத்திலிருந்து மீட்டு கொண்டார். ஆவியானவர் என்னை ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்குள் நடத்துகிறார்.